திஸ் இஸ் சிபிஎஸ்இ கிளாஸ் 8 கணித பிரகாஷ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேர்ட் சாப்டர். சரியா? தேர்ட் சாப்டர்ல ஸ்டோரி ஆஃப் நம்பர்ஸ், ஸ்டோரி ஆஃப் நம்பர்ஸ், பேஜ் நம்பர் ஸ்டோரி ஆஃப் நம்பர்ஸ்ல பேஜ் நம்பர் 80ல இருக்கிற ஃபிகர் இட் அவுட் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? பேஜ் நம்பர் 80ல இருக்கிற ஃபிகர் இட் அவுட். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? why do you think the Chinese alternated between the zong and heng symbols? இப்போ நமக்கு இது தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல zong and heng symbolsனா என்னன்னு தெரியணும். அது என்ன பண்ணிருக்காங்க? சைனீஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட்டா? ஜான் அண்ட் ஹெங் சிம்பிள்ஸ். முதல்ல ஜாங் சிம்பிள்ஸ் அப்படின்னா வெர்டிக்கல் ராட், வெர்டிக்கலா நம்ம லைன் போடுறது ஜாங் சிம்பிள்ஸ். ஹெங் சிம்பிள்ஸ்னா ஹாரிசாண்டலா, தட் இஸ் ஸ்டாண்டிங் லைன் இஸ், இது என்னது? ஸ்டாண்டிங் லைன். ஜாங் சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டிங் லைன். ஹெங் சிம்பிள் என்னன்னு பார்த்தாங்கன்னா ஸ்லீப்பிங் லைன். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ரெண்டு லைனையும் ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணினாங்க. அதாவது எப்படி யூஸ் பண்ணினாங்க அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு நியூமரல். இந்த மாதிரி ஒரு நியூமரலை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் அ நியூமரல். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்கு பாருங்க, ஹெங் சிம்பிள் இருக்கு. ரைட்டா? இது ஹெங் சிம்பிள். ஹெங் சிம்பிள்னா என்னது? ஹாரிசாண்டல் லைன், ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஜாங் சிம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாங். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஹெங் ஜாங் சொல்லிட்டு அல்டர்னேட்டிவா எழுதியிருக்காங்க. இது நம்ம ஏறக்குறைய இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் பிளேஸ்னா என்னது? 10 to the power 0. இது டென்ஸ் பிளேஸ், 10 to the power 1. இது 10 to the power 2, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இது 1000 பிளேஸ். இந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணினாங்க. ஸோ இந்த நியூமரலுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஹெங் இருக்கு. ரைட்டா? ஹெங்னா என்னது பாருங்க? 1 1 2 ரெண்டு ஹெங் இருக்கு. அப்போ 2 into 10 to the power 3. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க? பிளஸ் அடுத்தது ஜாங் சிம்பிள். அதாவது ஒன்னுக்கு இந்த மாதிரி ஜாங் சிம்பிளும் கொடுக்குறாங்க, ஹெங் சிம்பிளும் கொடுக்குறாங்க. ரெண்டு சிம்பிள் கொடுக்குறாங்க, அதை ஆல்டர்னேட் பண்றாங்க. ஏன் அப்படின்றது நம்ம இப்ப பாக்குறோம். அதுதான் ஜாங் சிம்பிள் பாருங்க. 10 ஸ்கொயர் இந்த மாதிரி டி மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டா? டி மாதிரி ஜாங் சிம்பிள் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? 6. அப்போ 6 into 10 to the power 2. ரைட்டா? பிளஸ் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெங் சிம்பிள்ல 3 கோடு கொடுத்துருக்காங்க. ஹெங் சிம்பிள்ல 3 கோடு, 1 2 3. அப்போ இது 3. அப்போ 3 into 10 to the power 1. பிளஸ் ஜாங் சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. அப்போ 4 into 10 to the power 0. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க? இது 2000. பிளஸ் இது என்ன வரும்? 6 into 100 இல்லையா? தட் இஸ் 600. So what is this? நான் இது விரிச்சு எழுதுறேன். 10 கியூப்னா என்ன அர்த்தம்? 2 into 1000 plus 6 into 100 plus 3 into 10 plus 4 into 1. 10 anything to the power in 0 is 1. அப்ப என்ன வரும் பாருங்க? 2000 plus 600 plus 30 plus 4. So what is this? 2634. 2634. இதுதான் இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன். இப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இவங்க ஏன் வந்து ஹெங் ஜாங்னு மாத்தி மாத்தி எழுதுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. இஃப் ஒன்லி ஜாங் சிம்பிள்ஸ் ஆர் யூஸ்ட், ஜாங் சிம்பிள்ன்றது என்னது? இது ரைட்டா? ஜாங் சிம்பிள் இந்த மாதிரி ஜாங் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா 41 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ 41ல வெறும் ஜாங் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 41 கேன் பி ரிட்டன் அஸ் என்னது? 4 into 10 பிளஸ் 1 into 10 to the power 0. அதாவது ரெண்டு பிளேஸ்.
அப்போ இந்த 10 to the power 0ல ஒரு கோடு போடுறோம்னா 4 to the power 10 to the power 1 இல்லையா 4 into 10 to the powerல 4 1 போடுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒன்லி ஜாங் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இன்கேஸ் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்பேஸ் அவங்க கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுதும் போதோ இல்ல நம்ம கல்வெட்டுல இது பண்ணும் போதோ இஃப் த ஸ்பேஸ் the space between two place values, இது ஒரு place value, இது ஒரு place value is லெஸ்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி ரீட் பண்ணிடுவோம் பாருங்க 1 2 3 4 இப்படி எழுதுறதுக்கு பதிலா 5 இங்கே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் லெஸ் என்ன ஆயிடும் 41 can be misread as 5. 41 can be misread. என்னவாயிடும் misread என்ன பண்ணிடுவோம் 5 ன்னு ரீட் பண்ணிடுவோம். misread has 5. ரைட்டா இது என்ன இது போட்டா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரெட் பண்ணிடுவோம். அதனால அவங்க என்ன பண்றாங்க ஹெங் சிம்பிளும் ஜாங் சிம்பிளும் மாத்தி மாத்தி எழுதுறாங்க. சரியா இப்போ இதுக்கு நம்ம 41 கரெக்டா அவங்க எப்படி எழுதுறாங்க the correct way of writing அந்த மாதிரி சைனீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாங் சிம்பிள் ஃபார் 1 அப்புறமா ஹெங் சிம்பிள் ஃபார் 4 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது இது 1 into 10 to the power 0 place. இது என்னது 4 into 10 to the power 2 place. பாத்துக்கோங்க 10 to the power 0னா இது போடணும் 10 to the power 2 இல்ல 10 to the power 1 போடணும் கிடையாது. ஆல்டர்னேட்டட் அதுதான் முக்கியமான வேர்ட் ஆல்டர்னேட்டட். மாத்தி மாத்தி எழுதினாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ பிளேஸ் வேல்யூ ரெண்டு பேரும் லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா that 41 can be misread as 5. Right? So what happens? To avoid confusion, to avoid ambiguity, to avoid confusion, they alternated. பாருங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க. How 41 can be represented? Could this numeral be interpreted in any other way if there is no significant space? அப்ப நம்ம என்ன ஆயிடும் இந்த நியூமரல் 41 நம்ம என்னவா ரீட் பண்ணிடுவோம் 5 ரீட் பண்ணிடுவோம். அது தப்பு. பிகாஸ் there is no significant space. ரெண்டு சிம்பிளுக்கு நடுவுல ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா எழுதும் போது தப்பா எழுதிடலாம் ஏதோ சம்திங் நடந்துடலாம். அப்போ என்னவாயிடும் நம்ம மிஸ்ரெட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணாங்க டு அவாய்ட் கன்ஃபியூஷன் they alternated என்னது ஒன்னு மாத்தி ஒன்னு எழுதிட்டோம்னா அடுத்தது வேற they alternated. எந்த ரெண்டு சிம்பிள alternate பண்ணாங்க ஜாங் அண்ட் ஹெங் சிம்பிள alternate பண்ணாங்க. they alternated zongs and heng symbol. கிளியரா? சோ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். Second question கேட்கலாம். Second question, form a base to place value system using உக்காசர் and உராப்பான். இது நம்ம கூமுகல் சிஸ்டம்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். என்ன சொல்றாங்க பேஸ் டு பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் நாம ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை உக்காசார் அண்ட் உராப்பான் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேஸ் டு பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் இப்போ நம்ம கூமுகல் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் உக்காசார் அண்ட் உராப்பான் தானே. அப்போ கூமுகல் சிஸ்டம் முதல்ல நான் எழுதுறேன். கூமுகல் சிஸ்டம் எப்படி இருக்கும் பாருங்க. கூமுகல் சிஸ்டம்ல எது 1 எது 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்காசார் உராப்பான் இஸ் 1. அதாவது 1 கொடுத்தோம்னா உராப்பான் ரைட்டா. 2க்கு நாம என்ன கொடுத்திருப்போம் உக்காசார். 3க்கு என்னன்னு சொல்லி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா உக்காசார் உராப்பான். பாரு இந்த பேஸ் 2 சிஸ்டம் உக்காசார் அதுக்கப்புறம் உராப்பான். தட் இஸ் 2 plus 1 is 3 ரைட்டா. இது 2 இது 3 2 plus 1 is 3. அப்புறம் 4க்கு என்ன எழுதுவோம் உக்காசார்
உக்காசார். ரெண்டுமே 2 2. 5க்கு என்ன எழுதுவோம்? உக்காசார், உக்காசார், உரப்பான். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் கூமுகல் சிஸ்டம். இப்போ நாம ஒரு பேஸ் 2 சிஸ்டம் நாம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பேஸ் 2 சிஸ்டம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க. பேஸ் 2. பேஸ் 2 சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் 2 to the power 0. 2 to the power 0 இஸ் என்னது? 1. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன நம்மளுடைய சிஸ்டம் ரைட்டா உக்காசார் உராப்பான் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு ஏன்னு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் 2 to the power 0 இது என்னது? 2. So 2 to the power 0 is 1, 2 to the power 1. So 2 to the power 1 is 2. இது நமக்கு என்ன? B ன்னு மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஸ் 2ல என்ன வரும்? 2 to the power 2. 2 to the power 2 என்னது? 4. 4க்கு வந்து C. நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 cube. 2 cubeனா என்னது? 8. 8க்கு D. So these are all called as landmark numbers. இதெல்லாம் 1 2 3 எல்லாம் இருக்கு இல்லையா? லேண்ட்மார்க் நம்பர். நம்ம அதுக்குன்னு ஒரு சிம்பிள் வைக்கிறோம். திஸ் இஸ் லேண்ட்மார்க் நம்பர். இதுக்கு நம்ம அதுக்கு ஒரு சிம்பிள் வைக்கிறோம். அப்புறமா என்ன வரும்? 2 to the power 4 வருமா? 2 to the power 4 வரும். 2 to the power 4 என்னது? 16. அதுக்கு நம்ம ஈன்னு வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சிஸ்டம்ல நம்ம இந்த லேண்ட்மார்க் நம்பர் வச்சு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 1 1ன்றத நம்ம எப்படி பேஸ் 2 சிஸ்டம்ல நம்மளுடைய இதுல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 is A. ரைட்டா? 2 to the power 0 1 is A. இப்போ 2 to the power 2 நம்ம என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? 2 is B. ரைட்டா? நெக்ஸ்ட் 3. இப்போ 3ன்றத என்ன பண்ணுவோம் பாருங்க. பேஸ் சிஸ்டம் நம்மளுடைய பேஸ் என்னது? 2 தான். 2 தான் பேஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? 2 plus 1 3 that is BA அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? BB ரெப்ரசென்ட் பண்ணணுமா? இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? BB ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் எதுக்கு போயிடணும்? C. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 5 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? Cன்றது ஒரு லேண்ட்மார்க் நம்பர். அதுக்கப்புறம் என்னது? A. அதுக்கப்புறம் 6 எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? நமக்கு 8 தான் அடுத்த லேண்ட்மார்க் நம்பர். C இருக்கு. ரைட்டா? C இஸ் வாட்? C இஸ் 4. அதுக்கப்புறம் என்ன வரணும்? 2 வரணும். CB. 7 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? CBA. புரியுதா? C இஸ் என்னது? C இஸ் 4. B என்னது? 2. A என்னது? 3. சரி, A என்னது? 1. So 4 plus 2 plus 1 is 7. அடுத்ததா 8. 8க்கு நம்ம எங்க ஷிஃப்ட் ஆயிடணும்? Dக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். 3க்கு மேல வராது. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு லேண்ட்மார்க் நம்பர் இந்த Z வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வேற லேண்ட்மார்க் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். நம்ம பேஸ் 2 வச்சு லேண்ட்மார்க் நம்பர் ஃபார்ம் பண்ணிடணும். சோ இது நம்ம ஃபார்ம் பண்ண லேண்ட்மார்க் நம்பர். இது கூமுகல் சிஸ்டம்ல உரப்பான் உக்சார் அப்படின்ற லேண்ட்மார்க் நம்பர். புரிஞ்சுதா? அதாவது நம்ம என்ன பண்றோம்? 2 power 0ன்றது 1ன்றத இதை நம்ம உரப்பான்றத ஏன்னு வச்சுக்கிறோம். உக்காசார்ன்றத பின்னு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். கிளியரா? இப்போ 9 எப்படி எழுதுவீங்க? 9 கேன் பி ரிட்டன் as D is 8. அப்புறம் A. நெக்ஸ்ட் என்னது? 16 வரைக்கும் இதே ரிப்பீட் ஆகும். 16 வந்ததுன்னா என்ன வந்துரும்? E வந்துரும். 16 வரைக்கும் எழுத முடியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் 10 எப்படி எழுதுவீங்க? 10 is D என்னது? 8. அப்புறமா B. 11 எப்படி எழுதுவீங்க? D 10 11. 12 எப்படி எழுதுவீங்க? D B B. சாரி, D BB எழுதுறதுக்கு பதிலா என்ன போடணும்? C போடணும். ரைட்டா? C என்னது? 8. C is 4 இல்லையா? What is C landmark number? 4. 8 plus 4 is 12. 3 ஆல்பபெட்டுக்கு மேல ரிப்பீட் ஆகாது. அப்புறமா 13 என்ன எழுதுவீங்க? D, that is D C A. என்ன எழுதணும்? 8 plus 4 plus 1 14.
16 வரைக்கும் மட்டும் எழுதலாம். 14 என்னது? D, C, B. என்ன அர்த்தம்? 8 plus 4 plus 2. Next 15 D, C, DC, அதுக்கப்புறம் என்ன வரும்? BA. ரைட்டா? ஏன்னா நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் போறதுக்கு முன்னாடி 8, 4, இது 2, இது 1. 15 ஆயாச்சு. இப்போ 16க்கு நம்ம என்ன போடணும்? 16க்கு எதுவுமே போடாம E போட்டுறணும். So 16 is E. இப்போ இதுக்கப்புறம் eBay அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? திஸ் இஸ் அவர் ஒன் ஆஃப் த சிஸ்டம். நாமளே எப்படி வேணா ஃபார்ம் பண்ணலாம். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்து நியூமரல் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ. நம்ம இப்ப எல்லாமே யூஸ் பண்றது ஹிந்துனா இட்ஸ் நாட் அ ரிலீஜன், ஹிந்துஸ்தான். அதனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹிந்து நியூமரல் சிஸ்டம். அதுல என்ன சொல்ல வராங்க? அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, where in your daily lives in which professions do the Hindu numerals and zero play an important role? How might our lives have been different in our number system and zero had not been invented or conceived? இப்போ பாத்தீங்கன்னா which profession கேட்டிருக்காங்க. எல்லா ப்ரொஃபஷன் தான். ஆல் எவ்ரிவேர். ரைட்டா? எவ்ரிவேர் we are using what system? Hindu numerals. ரைட். சாதாரண ஒரு ஏடிஎம்ல நம்ம யூஸ் பண்ணனாலும் 4 டிஜிட் வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர்ல நம்ம 10 டிஜிட்ஸ் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சயின்டிபிக் நோட்டேஷன், இதெல்லாம் நம்ம இன்வென்ஷனுக்கு நமக்கு வேணும். சயின்டிபிக் நோட்டேஷன். வாட் இஸ் சயின்டிபிக் நோட்டேஷன்? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ சயின்டிபிக் நோட்டேஷன் ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன படும்? 3 into 10 to the power 8 மீட்டர் per செகண்ட். அந்த மாதிரிலாம் சயின்டிபிக் நோட்டேஷனுக்கு கொடுக்குறோம்ல. அதாவது என்னது? 10 to the power 8 பேஸ் 10 சிஸ்டம் to the 8. 10 to the power 8னா என்னன்னு போட்டுட்டு 10 0 8 0 போட்டுட்டு இருக்க முடியாது. ரைட்? 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 8 zeros போடாம நம்ம என்ன பண்றோம்? 10 to the power 8 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ எவ்ரிவேர் எல்லா ப்ரொஃபஷனலையும் இதை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா என்ன கேக்குறாங்க? ஹவு மைட் our lives be different? அதாவது no advanced scientific inventions cannot be made. No advanced scientific invention is possible without without this Hindu numerical system. That is especially zero. So this is one of the very breakthrough invention. இந்த ஜீரோ இல்லாம நமக்கு எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. உக்காசார் உராப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எழுத முடியும், அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. அது மாதிரி சைனீஸ் மாதிரி கோடு அதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் டே டு டே லைஃப். எந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ் எதுவுமே நம்மளால டிட்டர்மைன் பண்ணியிருந்திருக்க முடியாது இது இல்லைனா. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பேஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சிஸ்டம். நாம இப்ப பைனரி சிஸ்டம் அப்படின்னு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கோடிங் பைனரி சிஸ்டம் அது நீங்க படிப்பீங்க. அதுக்கு ஒரு பேஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்றாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The ancient Indians likely used base 10 system. ஸோ முன்னாடி நம்ம என்ன பேஸ் 10 சிஸ்டம் யூஸ் பண்ணினோம். எதனால யூஸ் பண்ணினோம் அப்படின்னா, we have 10 fingers. ரைட்டா? 10 ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால நம்ம பேஸ் 10 சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டோம். பேஸ் 10 சிஸ்டம்னா முதல்ல என்ன? பேஸ் 10 சிஸ்டம் நம்ம என்ன எழுதுவோம்? 10 to the power 0 is 1. Anything to the power 0 is 1. Next 10 to the power 1 is 10. அப்புறம் 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் is 100. 1s 10s 100s. 10 கியூப் என்னவா யூஸ் பண்றோம்? 1000.
இதுதான் நம்மளுடைய பேஸ் 10 சிஸ்டம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு 10 ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால 10 சிஸ்டம் யூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு 8 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கு. 8 ஃபிங்கர்ஸ்னா இருக்குன்னா we would have used என்னது பேஸ் 8 சிஸ்டம் யூஸ் பண்ணிருப்போம். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நமக்கு 8 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கு. 8 ஃபிங்கர்ஸ்னா we would have used பேஸ் 8 சிஸ்டம். பேஸ் 8 சிஸ்டம். அவங்க என்ன கேக்குறாங்க? 25. What would be the Hindu numerals look like if we use base 8 system instead? Base 8 systemல ஒன்னு கேக்குறாங்க, base 5 systemல கேக்குறாங்க, base 2 systemல கேக்குறாங்க. எந்த நியூமரல கேக்குறாங்க? 25 கேக்குறாங்க. புரிஞ்சுதா? இப்போ 25 நம்ம பேஸ் 10 யூசுவலா நம்ம எழுதுறோம். 25 பேஸ் 10 சிஸ்டம்ல எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூசுவலா எழுதுறது எப்படி எழுதுவோம்? 2 multiply 10 to the power 1. ரைட்டா? டென்ஸ் டிஜிட்ல இருக்கு. plus 5 multiply 10 to the power 0. இது என்ன வரும்? 2 into 10 is 20 plus 5 into anything to the power 0 is 1. அப்ப என்ன வரும்? 20 plus 5 is 25. So இது என்னது? 25 நம்ம பேஸ் 10 கீழே போட மாட்டோம். ஏன்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுவே பேஸ் 8 சிஸ்டம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும் இங்க? 8 power 0. 8 power 0 is 1. Anything to the power 0 is 1. Next 8 to the power 1 is 8. அடுத்ததா என்னது? 8 to the power 2 is 64. So இந்த மாதிரி 8 பவர்ஸ்ல நம்ம பேஸ் 8 சிஸ்டம் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ 25 நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. 25. So பேஸ் 8 இருந்ததுன்னா என்ன பண்றோம்? 8 3s are 3 8s are 24, ரிமைண்டர் 1. அதுக்கப்புறம் 3க்கு மேல 8 டிவைட் ஆகாது இல்லையா? அப்போ இந்த சிஸ்டம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் பாருங்க. 3 1 base 8. சரியா? 3 1 base 8 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 into 8 to the power 0. இது என்ன பண்ணணும்? 1 into 8 to the power 1. சாரி 3 into 8 to the power 1. 3 தானே இருக்கீங்க. 3 into 8 to the power 1. என்ன வரும் பாருங்க. 1 into 8 to the power 0. Anything to the power 0 is 1. அப்போ 1 into 1 is 1. இங்க என்ன வரும்? 3 into 8 is 24. So answer is 25. This is base 8. அப்போ base 8 சிஸ்டம்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, base 8 சிஸ்டம் 25 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 3 1 base 8. புரிஞ்சுதா? base 8னா என்ன பண்ணும்? 8 பவர்ஸ்ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க? base 5 கேட்டிருக்காங்க. The next one is base 5. Base 5னா நம்ம என்ன பண்ணணும்? 5 power 0 equal to 1. 5 power 1 equal to 5. 5 square equal to 25. சரியா? இதுதான் base 5 சிஸ்டம். இப்போ நம்ம 25 ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 25 பேஸ் 5 சிஸ்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 5 5s are 25, ரிமைண்டர் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 0 போட்டுட்டு பேஸ் 5 போட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? 0 into 5 to the power 0. Anything multiplied by 0 is 0. அப்புறம் என்ன பண்ணணும்? 5 multiplied 5 to the power 1. என்ன வரும்? 5 5s are 25. The answer is 25. அப்போ 25 பேஸ் 5 சிஸ்டம் 25 பேஸ் 5 சிஸ்டம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? 50 போட்டு பேஸ் 5ன்னு போடணும். புரிஞ்சுதா? அடுத்ததா பேஸ் 2ல ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. பேஸ் 2. பேஸ் 2னா நம்ம என்ன பண்ணோம்? 2 to the power 0. It's 1. 2 to the power 1 is 2. 2 to the power 2 is 4. 2 to the power 3 is 8. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ 25 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? 2வால தான் போடணும். இங்க என்ன பேஸ் இருக்கோ அந்த பேஸ்ல போடணும். என்ன வரும் பாருங்க? 1 2 is 2, ரிமைண்டர் 1. 2 2s are 4. அப்போ ரிமைண்டர் 1 இருக்கு. 12 2s are 24, ரிமைண்டர் 1. திரும்ப 2 போடுறோம். 6 2s are 12, ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் 2 போடுறோம். 3 2s are 6, ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் 2 போடுறோம். என்ன வரும்? 1 2 is 2, ரிமைண்டர் 1. என்ன பண்ணும் தெரியுமா? கீழ இருந்து எழுதிட்டு வரணும்.
பாருங்க என்ன ஆன்சர் பாருங்க 1 1 0 0 1. இது என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பேஸ் 2 பைனரி சிஸ்டம் பேஸ் 2 சிஸ்டம். இது நம்ம பண்றோம் எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் பாருங்க. நான் வந்து போட்டா 25 வரணும் அது சொல்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி போடுறேன். ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் 1 மல்டிப்ளை 2 டு த பவர் 0. ஏன்னா நம்ம இது பேஸ் 2 சிஸ்டம். அப்போ 1 மல்டிப்ளை எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு 1. இங்க 1 வந்தாச்சு. நெக்ஸ்ட் 0 மல்டிப்ளை 2 டு த பவர் 1. என்ன வரும் 0 மல்டிப்ளைட் பை 2 which is equal to 0. நெக்ஸ்ட் 0 0 மல்டிப்ளை 2 டு த பவர் 2. That is 0 multiplied by 4 which is also equal to 0. அடுத்தது 1 multiplied by 2 cube. ரைட்டா? என்ன வரும் 1 multiplied by 8. 2 cube is 8. That is equal to 8. Next 1 multiplied by 2 to the power 4. 2 to the power 4 என்னது 1 multiplied by 16. That is equal to 16. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 16 plus 8 is 24, 25. 25 வந்தாச்சா? அப்போ நம்ம 25 பேஸ் 2 சிஸ்டம்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 25 this is in base 10. இத நம்ம 2 பேஸ் 2ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 1 1 0 0 1. This is base 2. Base 2 system. Clear?